ஹலோ பசங்களா, இன்னைக்கான மார்க் ரூம்ல நம்ம கிளாஸ் 12 மேக்ஸ்ல எக்ஸாம்பிள் 9.57 பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஒரு சர்க்கிள் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கான ஈக்குவேஷன் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். இந்த இடத்துல ஏங்கிறது என்ன அப்படின்னா இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ். இந்த சர்க்கிளை x இஸ் ஈக்குவல் டு h அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லைன் ஆனது ரெண்டு பார்ட்டா டிவைட் பண்ணுது. அதாவது ஸ்மாலர் செக்மெண்ட் அப்புறம் லார்ஜர் செக்மெண்ட், இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டா டிவைட் பண்ணுது. இதுல ஸ்மாலர் செக்மெண்ட் உடைய ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? சோ அப்ப இந்த ஸ்மாலர் செக்மெண்ட் உடைய ஏரியா என்ன வரும்ன்றதை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஓகே, சோ இந்த ஏரியா கால்குலேட் பண்ணதுக்கு நமக்கு ரெண்டு விஷயம் தெரியணும். ஒன்னு லோவர் லிமிட் என்ன, அப்பர் லிமிட் என்னன்னு தெரியணும். அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் h, அப்புறம் இங்க இருந்து இது வரைக்கும் a. சரிங்களா? சோ அப்ப hங்கிறது லோவர் லிமிட், aங்கிறது ரேடியஸ், இது வந்து அப்பர் லிமிட். சரிங்களா? சோ x is equal to h, x is equal to a. இதை வந்து நம்ம இன்டெகிரல்ல நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது இந்த இடத்துல x அப்படின்னு வந்தா கண்டிப்பா இங்க dx வரும், இந்த இடத்துல y வரும். சரிங்களா? அப்புறம் சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்து நம்ம y is equal to what அப்படிங்கறத கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். அதை கொண்டு வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இங்க ஏன் 2 வருது அப்படின்னா, இந்த லைனுக்கு மேல பாருங்க, ஸ்மாலர் செக்மெண்ட் வந்து ரெண்டு பார்ட்டா டிவைட் ஆயிருக்கு. அதனால 2ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஓகே, சோ நமக்கு தேவையான ஏரியாக்கான ஃபார்முலா கொண்டு வந்துட்டோம். இந்த ஃபார்முலால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆல்ரெடி இன்டெகிரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயருக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். அது வந்து இங்க நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். சரிங்களா? சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலதான் நமக்கு அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட் வந்து இருக்கு. சரிங்களா? அது வந்து நம்ம இங்க எடுத்துக்கிறோம். ஓகே, வெளியில வந்து 2 இருக்கு, அதை அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் இந்த 2வையும் இங்க இருக்கக்கூடிய 2வையும் நம்மளால கேன்சல் பண்ண முடியும், காமனா வெளில எடுத்துட்டு. சரிங்களா? காமனா வெளில எடுத்துட்டு கேன்சல் பண்ண முடியும். அதுக்கப்புறமா தான் நம்ம அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட் வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணா அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க a ஸ்கொயர் அப்படின்ட்டு இந்த இடத்துல இந்த பார்ட் கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். இந்த பார்ட் கம்ப்ளீட்டா என்ன ஆயிடுது? 0 ஆயிடுது. அப்படி 0 ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல மட்டும் a சப்ஸ்டிட் பண்ணுவோம். நமக்கு ஏவும் கேன்சல் ஆயிட்டு sin inverse of 1 அப்படின்னு வரும். sin inverse of 1 அப்படிங்கிறது π/2. சரிங்களா? அப்ப a ஸ்கொயர் π/2 அப்படின்ற ரிசல்ட் வந்து கிடைக்கும். அடுத்தது லோவர் லிமிட் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்றோம் உள்ள. சோ லோவர் லிமிட் வந்து சப்ஸ்டிட் பண்ணா எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துல லோவர் லிமிட் h அப்படிங்கறத சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப இந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதுல இருந்து நம்ம மைனஸ் வந்து உள்ள மல்டிப்ளை பண்றோம். ஓகே, அப்பர் மைனஸ் லோவர் இல்லையா, இந்த மைனஸ் வந்து உள்ள மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இந்த பார்ட் வந்து நம்ம இங்க எழுதிக்கிறோம், இந்த பார்ட் நம்ம இங்க எழுதிக்கிறோம். அப்படி எழுதுனதுக்கு அப்புறம் எதுக்கு அப்படி எழுதுறோம்னா, இந்த இடத்துல a ஸ்கொயர் இருக்கு, இந்த இடத்துல a ஸ்கொயர் இருக்கு. நம்மளால a ஸ்கொயர் வந்து காமனா வெளில எடுக்க முடியும், அதுக்கு அப்படி எழுதுறோம். சரிங்களா? எஸ், a ஸ்கொயர் வந்து காமனா வெளில எடுத்தாச்சு. அப்புறம் இந்த பார்ட் வந்து as it is அப்படியே வரும். நமக்கு தெரியும் π/2 மைனஸ் sin inverse of h/a அப்படிங்கிறது cos inverse of h/a. சரிங்களா? எஸ், நமக்கு தேவையான ரிசல்ட் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓவராலா ஃபைனலா வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்து மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? சோ இது எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ல பார்க்கலாம் பசங்களா. தேங்க்யூ ஆல்.